ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பயிற்சி 1.5ல் 6வது சம்மு 9th ஸ்டாண்டர்ட்லப்பா. a equal to x such that x equal to 6n, n belongs to w மற்றும் n less than x less than 6. b equal to x such that x equal to 2n, n belongs to n மற்றும் 2 less than n less than or equal to 9 மற்றும் c equal to x such that x equal to 3n, n belongs to n மற்றும் 4 less than or equal to n less than 10 எனில் a minus b intersection c, a minus b வெட்டு c equal to a minus b சேர்ப்பு a minus c என காட்டுக அப்படின்னு நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ எப்படி போடணும்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கணக்கெலாம் அவங்க ஏ பி சி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கணத்துக்குரிய உறுப்பை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கணத்தில் இருக்கிற உறுப்பும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 கணத்தை வச்சு இந்த விதி வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம காட்டணும். போடலாம். அப்போது தீர்வு. சரிங்களா? இப்போது ஏன்ற கணம் எப்படி இருக்கும்னா, ஏன்ற கணம் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்னா 6n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 6ஓட பெருக்கலாக இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த எண்ணுக்கும் நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு மதிப்பு என்னன்னாக்கா லெஸ் தென் 6. எண் வந்து 6ஐ விட லெஸ் தென் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா டபிள்யூ ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 6க்கும் கம்மியாக 5 வரையும் வரும். அப்போது ஏன்ற கணம் எழுதலாம். எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 6n. இது என்னோட வேல்யூ எப்படின்னா ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 2 3 4 5 6 வராதுப்பா. இங்கே கீழே கோடு இருந்தால் தான் 6ம் சேர்த்துக்கணும். 6 கோடு இல்லைன்றதுனால 6ஐ வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இதுக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த எண்ணுக்கு பதில் இதை நம்ம பிரதியிடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி வர்றது தான் ஏன்ற கணம். அப்போது ஏன்ற கணம் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6n. சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா, எண்ணுக்கு வந்து நம்ம பிரதியிடலாம். a ஈக்குவல் டு 6க்கு ஃபஸ்ட்டு 0ன்னு போட்டால் என்ன வரும்? 0ன்னு வரும். சரிங்களா? அப்புறம் 6 × 1 இந்த 6 × 1 6, அடுத்து 6 × 2 12, அடுத்து 6 × 3 18, 6 × 4 24, 6 × 5 30. இது எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா? இந்த 6ஓட எண்ணுக்கு மதிப்பு வந்து நம்ம பிரதியிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 0ன்னா 0ன்னு வரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 1ன்னு போடணும். 1ன்னு போட்டால் 1. அடுத்து 6க்கு இந்த எண்ணுக்கு 2ன்னு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 2 அப்போது 12. இப்படி தான் போகணும். போயிட்டு தான் இதை போட்டிருக்கு. அடுத்ததும் போட்டுடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 3 18, x equal to 6 × 4 24, அடுத்து x equal to 6 × 5 30. இந்த மதிப்பை தான் இங்கே நம்ம கணத்துக்குள்ளே எழுதியிருக்கோம். 6 × 1 6 சாரி 6 × 1 6. சரிங்களா? இப்போது ஏன்ற கணம் நம்ம எழுதிட்டோம். அடுத்து பீன்ற கணம் எழுதலாம். பீன்ற கணம் என்னது? பீன்ற கணம் b ஈக்குவல் டு எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2nன்னு கொடுத்துருக்காங்க. 2nன்னு கொடுத்துட்டு எண்ணுக்கு வந்து என்னென்ன மதிப்பு கொடுக்கணும்? எண்ணுக்கு வந்து 2 வராது. ஏன்னா அங்கே கோடு இல்லை, 2 வராது. அப்போது 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3லேருந்து 9 வரையும் கோடு இருக்கிறதுனால 9ஐ சேர்த்துக்கணும். அப்போது 3 to 9 வரையும் போடணும். 3 4 5 6 7 8 9. இப்போ இதுக்கு அதை போல் போட்டால் b ஈக்குவல் டு இந்த எண்ணில் வந்து இந்த 3 பிரதியிடணும். அப்போது 2 × 3 6, அடுத்தது 2 × 4 8,
அடுத்து 2 இன்ட்டு 5 10, 2 இன்ட்டு 6 12, 2 இன்ட்டு 7 14, 2 இன்ட்டு 8 16, 2 இன்ட்டு 9 18. இதுதான் இப்போது பின்ற கணம். சரிங்களா? ஏ கணம் கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n கொடுத்துட்டு என்னோட மதிப்பு எப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இங்கே 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. கீழே கோடு இருக்குது, கோடு இருக்கிறதுனால இந்த 4ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது n ஈக்குவல் டு 4லிருந்து 10க்கும் கம்மியாக, 10க்கு இங்கே கோடு இல்லை அதனால் 10 சேர்க்கக்கூடாது. அப்போ 9 வரையும் எழுதிக்கணும். 4 5 6 7 8 9 வரையும். என்னோட மதிப்பு இதுக்கு 4லிருந்து 9 வரைக்கும். சரிங்களா? இப்போது என்ன வரும்? சி. இதுங்க வந்து இந்த மதிப்பை போடலாம். 3 இன்ட்டு 4 12, அடுத்தது 3 இன்ட்டு 5 15, 3 இன்ட்டு 6 18, 3 இன்ட்டு 7 21, அடுத்து 24, அடுத்து 27. இப்போது இதுதான் சின்ற கணம். இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏன்ற கணம் நம்மளாக கண்டுபிடிச்சிருக்கோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம், சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த விதியை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஏ மைனஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி அப்படிங்கிறத இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதை வந்து லெஃப்ட் சைடில் நம்ம எடுத்துப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? ஏ மைனஸ் பி விட்டு சின்னு இருக்குது. இப்போ எப்பவும் போல் நம்ம ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பி கணத்தையும் சி கணத்தையும் நம்ம தனியாக எழுதிக்கலாம். பின்ற கணம் என்னது? 6 8 10 12 14 16 18. சரிங்களா? அடுத்த சின்ற கணம் 12 15 18 21 24 27. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா பி வெட்டு சி தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பி வெட்டு சிங்கிறது இந்த பியையும் சியிலையும் பொதுவாக இருக்கிற நம்பர் மட்டும். இப்படி பார்த்தா இதில் எந்தெந்த நம்பர் பொதுவாக இருக்குது? 12 இருக்குது. சரிங்களா? இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. 6 இருக்கா? இல்லை. 8 இருக்குது? இல்லை. 10 இல்லை. 12 இருக்குது. அடுத்தது 14 இங்கே இல்லை. 16 இல்லை. 18 இருக்குது. சரிங்களா? அப்போது பி வெட்டு சி நமக்கு என்ன வரும்? 12 18 வரும். சரிங்களா? 12 18 ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. அதை மட்டும் நம்ம என்ன எழுதணும்? இப்போ எடுத்து எழுதிக்கலாம். பி வெட்டு சி பி வெட்டு சி ஈக்குவல் டு 12 18. சரிங்களா? இப்போது பி வெட்டு சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி விட்டு சி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஏன்ற கணம் 0 6 12 18 24 30. இதுதான் ஏன்ற கணம். மைனஸ் பி வெட்டு சி நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 12 18. சரிங்களா? இப்போது இதை வந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த 12ஐயும் 18ஐயும் விட்டுணும். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை நம்ம எழுதணும். அதுதான் ஏ மைனஸ் பி வெட்டு சி. அப்போது 12 18 விட்டால் 0 6, அடுத்தது 24 30. இப்போ இதுதான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகே, இதுவரையும் புரியுதாப்பா? மெதுவாக பாருங்கள், நல்லா புரியும். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு போடணும். டைவர்ட் ஆச்சுன்னா எங்கேயாவது ஒரு நம்பரை விட்டாலும் அப்படியே சம ஃபுல்லாக தப்பாயிடும். ஓகே, அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னது? ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு A minus B union A minus C.
இதுதான் என்னது RHS. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுனா அதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுட்டாக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு A மைனஸ் B வந்து கண்டுபிடிப்போம். A மைனஸ் B. A மைனஸ் B என்ற கணம் என்னது 0, 6, 12, 18, 24, 30 மைனஸ் பின்ற கணம் கண்டுபிடிச்சது 6, 8, 10, 12, 14, 16, 18. சரிங்களா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ஏலேருந்து பியை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ ஏயில் இருக்கிற உறுப்புலாம் ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். 0 இருக்குங்களா, இல்லை, அப்போது 0 எழுதிக்கலாம். 6 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ அதை நம்ம எழுதக்கூடாது. நீங்கள் பென்சிலால் அப்படி கேன்சல் பண்ணணும். 6 எழுதக்கூடாது. அடுத்தது 12 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்து 18 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து 24 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போது எழுதிக்கலாம் 0, 24. அடுத்து 30 இல்லை, அப்போது இதுதான் என்னது A மைனஸ் B. அடுத்து A மைனஸ் C கண்டுபிடிக்கலாம். A மைனஸ் C என்ற கணத்தை ஃபஸ்ட்டு எழுதலாம். 0, 6, 12, 18, 24, 30 மைனஸ் Cன்றது கணம் என்னப்பா 12, 15, 18, 21, 24, 27. இப்போ முன்னாடி இங்கே செஞ்ச மாதிரியே தான் செய்யணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 0 வரும், இங்கே இல்லை, அதனால் எழுதிக்கிட்டோம். 6 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் 6 எழுதணும். 12 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ அது கேன்சல் பண்ணிக்கணும். 18 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. 24 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 30 அடுத்தது எழுது. இப்போது இதுதான் என்னது A மைனஸ் C. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A மைனஸ் பியையும் A மைனஸ் சியையும் சேர்த்து எழுதணும். அதுதான் என்னதுன்னா RHS. அப்போது A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சி. அப்போது 0, 24, 30 சேர்ப்பு 0, 6, 30. இப்போது ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 2 தடவை இருந்ததுனாலும் ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும். எந்த நம்பர்னாலும் இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, ஒரு தடவை எழுதிப்போம். அடுத்து 24 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இருந்தாலும் எழுதணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே இல்லாததை எடுத்து எழுதணும். 0 எழுதிட்டோம், 6 வந்து நம்ம எழுதலாம், எழுதணும். 30 எழுதிட்டோம். அப்போது இந்த 4 உறுப்பு தான் A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சியில் வந்து வருது. இப்போது இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். இப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம பார்க்கலாம். எல்லா உறுப்பும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 0 இருக்குது, செகண்ட்லேயும் தெரியுதுங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 0 இருக்குது, செகண்ட்லேயும் 0 இருக்குது. அடுத்து 6 இருக்குது, 6 இருக்குது, 24 இருக்குது, 24, 30, 30. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா. சரி பார்க்கப்பட்டது சமன்பாடு 1 மற்றும் 2 இந்த விதியை எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடணும். கணக்கில் இருக்கிறது பாருங்கள். அது A மைனஸ் பி விட்டு C ஈக்குவல் டு A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் C சரிபார்க்கப்பட்டது. ஓகே, இதுதான்ப்பா 6th சம்மு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் பேர், வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.
ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சம் அதில் பார்க்கலாம்.